அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா. அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ். சந்தனா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள நான் 50 கோடி கட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும். 50 crores தானே, அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 50 crores தானவா? என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க? நானே செம்ம காண்டில் இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. போன்னு சொன்னேன். ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட எரிச்சல் அடைந்த சந்தனா அவனை கண்டுபிடி திட்டி விரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ். பாத்தியா இவன? உன் பிரச்சனைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி போறா. இவனை தான் நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியா? இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியோ சத்தியமா புரியல. தன் அம்மா திலகாவின் பேச்சு அவளை மேலும் வெறுப்பேற்றியது. ஆனால் உண்மை அதுதான். ஹரிஷ் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞன். 2 வருடத்திற்கு முன்பு சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனான மதிவண்ணன் தன் ஒரே மகள் சந்தனாவை ஒரு ரகசிய காரணத்திற்காக ஹரிஷுக்கு திருமணம் செய்து வைத்தார்.